நம்ம ஓனர் சொல்லுவார் எங்கே போகணுன்னு. அவருக்கு கார் ஃபோபியா இருக்குது. காரில் ஏறின உடனே தூங்கிடுவார். ஸோ இன்டர்நெட் இல்லாத டைமில் என்ன பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். மன நிம்மதியோடு ஃபுல்லாக க்ளீனாக போவீங்க. அவ்வளோதான் அக்கா. ஆனால் டெய்லி ரன்னிங் போகிறோம்ல, ரன்னிங்கு வாக்கிங் போடுறதுனால அது ஒன்றும் தோண மாட்டேங்குது. ஆனாலும் எப்போ இப்படி நடக்கிறது இப்படி நடந்தால் மூச்சு பிடிக்கும். அந்த ஒரு மூச்சு இதுக்கு. ஆனாலும் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கோவிடெல்லாம் வந்து வேக்சின் எல்லாம் ஆன பிறகு நடந்தாலும் மூச்சு பிடிக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்ததே வாக்கிங்கு ரன்னிங்கில் தான். அது என்ன வேக்சின் கொடுத்தாங்களோ. இந்த கம்ப்ளைண்ட்டு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. நான் வேக்சின் எடுத்த பிறகு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப வந்துச்சு, மூச்சு பிடிக்கிறது ரொம்ப ஆச்சு, அந்த மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி தோணுது, நான் டெய்லி ரன்னிங் போகிறதாகட்டும் வாக்கிங் போகிறதாகட்டும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. நார்மலாக தான் இருக்குது, ஆனால் நார்மல் மூச்சு பிடிக்குது. பிகாஸ் நடக்கிறோம்ல, அதனால். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குன்னா சேனலில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ மேலே ஏறி போகணும். இன்னும் இருக்குது. போன பிறகு நம்ம ஓனர் சொல்லுவார் எங்கே போகணுன்னு. அங்கே நான் டிரைவர் வண்டி ஓட்டணும். அதுவா, ஏன்னா சார் அவருக்கு கார் ஃபோபியா இருக்குது. காரில் ஏறின உடனே தூங்கிடுவார். ஏறி 5 மினிட்ஸில் தூங்கிடுவார். எதுக்குன்னு கேட்டால், எனக்கு காரில் முடிச்சு நின்னா எனக்கு வாமிட் வரணும். அந்த மாதிரி காரில் ஏறி 2 மினிட்ஸில் தூங்கிடுவார். நாங்கள் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டின்னு போனோம். ஒன்றும் இல்லை, வண்டி இல்லாமலே டிராஃபிக் ஜாம், பெரிய டிராஃபிக். இல்லைப்பா, கோயில் அவங்களுக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சா மேபி. லோ சுகர், லோ பிளட். சுகர் லோ ஆகிருக்கும் நினைக்கிறேன். மேபி லோ சுகராக இருக்கும். ஸ்ட்ரோக் அவ்வளோதான். லோ சுகராக இருக்கும். ஏன்னா அப்போ வரும்போது இறங்கி வந்தாங்கல்ல, இன்னும் நடக்கும். இதையும் பாருங்கள், வயசானவங்க இந்த இடத்துக்கு வரீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. உங்களால் முடிஞ்சால் மட்டும் வாங்க, இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு சொல்லி கஷ்டத்தில் மாட்டிக்காதீங்க. தூக்கிட்டு போகிற மாதிரி ஆகும் இந்த மாதிரி. இல்லைன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற மாதிரி ஆகிடும். பார்த்து வயசானவங்க, அம்மா ஆகட்டும், கொஞ்சம் பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க வரீங்கன்னா நீங்கள் டெய்லி வாக் ஆகட்டும், டெய்லி உங்களுக்கு எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா வாங்க. இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் சின்னதில் போனேன், அதனால தான் நான் மறுபடியும் வரேன்னு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது எஸ்குஸ்க்காக ஆகும். ஓகேவா? மெயினாக இந்த சுகர் பிபி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது தவிர்க்கணும். தவிர்க்கணும் வர்றதை தவிர்க்கணும். வந்தாலும் காரில் உட்காந்துக்கோங்க. இல்லை இங்கே ரொம்ப இருக்குது, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் இடம் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருங்க. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு பேரில் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. அதுவும் வேறு ஊருக்கு, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்து வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டில் சரி தண்ணி வாங்கிட்டு இன்னும் முடியுதா சாமி? ஓகே, இருக்கா? என்ன வாங்குறா? வாட்டர் பாட்டில் வாங்க, ஏதாவது வாங்க முடியும்.
முடியல, இந்த மாதிரி வெயில் இருக்குன்னு நான் யோசிக்கல. செம்ம வெயில். டேன் நாட் டேன் அந்த மாதிரி டேனு. ஃபஸ்ட்டு மூஞ்சியே டேன், அதில் இன்னும் டேன். இளநீர் இருக்கு, வேணுமா? பாட்டிலா? வேணாம் வேணாம், பாட்டில் எல்லாமே இது பவுட்ரு. ஆமாம், நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு வாட்டர் பாட்டில் ரைட்டு. ஸ்டிக்கரா? நம்ம டிஎம்கே இது டிவிகே மாதிரி. மக்களை இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்டர்நெட் அவ்வளோவா இருக்காது. ஸோ இன்டர்நெட் இல்லாத டைமில் என்ன பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு வைஃபை அவங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே பாருங்கள். சுற்றுது, போக மாட்டேங்குது. 75 ரூபாய்க்கு 20 நிமிஷம் நிற்கணும் நீங்கள். அப்படின்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. இல்லை, எம்ஆர்பி தான் 40. அதில் எவ்வளோ ஏதோ மக்களை இங்கே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 10 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். போயிட்டு வந்தது ஜேர்னி, ஃபால்ஸை பார்த்ததாகட்டும், வேறு எல்லாமே சூப்பரு. வெயில்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களை பாட்டி எடுத்துடும். பார்த்து காரில் போய் ஏசியை போட்டு உட்காந்து வைங்களேன், ஜம்முன்னு சிலாக்கிடுமா மாதிரி ஜம்முன்னு அப்படியே பொறுத்தான். கொஞ்ச நேரம் உட்காந்து ஏசி போட்டு உட்காந்துட்டு அப்புறம் வண்டி எடுத்து டைரெக்டாக கீழே இறங்கிட்டு இந்த பீச்சில் போய் பீச்சுக்கு போன பிறகு தான் தெரியும் எங்கே ஸ்டே ஆக போகிறேன். என்ன ஸ்டேன்றது ரூமில் கேம்பிங் தான். ஃபுல்லாக தேடி பார்க்குறோம், ஏதாவது கிடச்சிச்சின்னா ஓகே, இல்லைன்னா ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் நைட்டு கேட்டு நைட் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டே ஆக போகிறோம், காலையில் நாங்கள் போய்டுவோன்னு கேட்டு பார்க்கணும். கேட்ட பிறகு தான் மூச்சு முட்டை பேசியாச்சு இன்றைக்கி ஃபுல்லாக. நான் என்னென்ன பேசினேன்னு தெரியாது, அப்படியே நோ எடிட்டிங் போட போகிறேன். பாருங்கள், திட்டுருந்தா திட்டுங்க கமெண்ட்டில், நல்லா தான் சொல்கிறதுனா சொல்லுங்கள் கமெண்ட்டில். கொஞ்சம் வீடியோ எல்லாம் ரீச் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னு உங்களுக்கு சொன்னோன்னா நீங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். அவ்வளோதான். அப்புறமா என்னென்னா, நீங்கள் வாட்டர் பாட்டிலு ஜூஸ் எதாவது வாங்கினீங்கன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே வெளியே போகும்போது இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. டோட்டலாக 2 பாட்டில்ஸ் தான் உங்களுக்கு 20 ருபீஸ் கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, பாட்டிலில் மெயினாக இந்த பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரு ஒட்ட வச்சு கொடுத்துருவாங்க. அது கொடுத்தீங்கன்னா என்னென்னா, பாட்டிலில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பாட்டிலில் நேச்சரில் போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு மெயின் விஷயம். என்னாச்சு கைஸ், இப்போ இங்கே அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நேராக கீழே இறங்க வேண்டியது தான். இறங்கி தான் தெரியும் நாங்கள் இப்போது எங்கே போய் ஸ்டே பண்ணுறது என்னன்னு. நாங்கள் அங்கே போய் கேட்கணும், யாருக்காவது ரிக்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டே பண்ணணும், இடம் வேணும்னு பார்க்கலாம். ஏன்னா இது சாட்டர்டே சண்டே யாரும் ஃப்ரீயாகலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் பெட்ரோல் பங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா நைட்டில் மட்டும்தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம், காலைல மறுபடியும் நாங்கள் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். அதனால் லெட்ஸ் சி, ஹோப் ஃபார் த பெட்டர் ஆர் பெஸ்ட், ஹோப் ஃபார் த பெஸ்ட், அவ்வளோதான். சரிங்களா? சரி, நான் கீழே போயிட்டு ரீச் ஆகி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மக்களே, இப்போது சாலக்குடி ரிவருக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு பாலம் இருக்கான், அங்கே தான் பாருங்கள், இது தான் அந்த பிளேஸு. சாலக்குடி ரிவர் டிவிஷன் போலீஸ் ஹெட்.
போலீஸு இது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே முடிஞ்சால் அங்கே குளித்து வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி போகணுமா கீழே? 5:45 தான் டைமிங். இப்போ என்ன டைமு? சரி, இப்போது 4:30 வந்துடலாம். மக்களே, நீங்கள் வந்தீங்கன்னா 5:45 வரைக்கும் தான் டைமு. அப்படின்னா 6 மணி ரிட்டன் வர்றதுக்கு, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு 6 மணிக்குள்ளே நாங்கள் வரணும். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே மக்களே, இங்கே கேஷ் இல்லையா? ஸோ கேஷ் மட்டும்தானா, கார்டு இல்லையா? அதனால் சரி மக்களே, கொடுத்துட்டாங்க. பார்த்தியா, வீடியோ வேணும்னு சொன்ன உடனே தப்புன்னு நான் வீடியோ காசு இல்லைன்னாங்க. சரி நாங்கள் போகிறோன்ட்டு வேணும்னு கேமரா எடுத்து நான் இல்லையா அங்கே வெறும் இதுன்னு உடனே இருங்கன்ட்டு வேறவங்க நம்பர் கொடுத்து ஜிபே பண்ண வச்சுட்டு இப்போ கொடுத்தாங்க டிக்கெட்டு. இப்போது நாங்கள் எனக்கு என்ன ஆச்சு, நான் பாருங்கள் மக்களை, இந்த இடத்துக்கு வரீங்கன்னா முன்னாடியே ரைட்லேயே பெருசாக இது இருக்குது, என்ன பார்க்கிங் இருக்குது. நாங்கள் பார்க்கிங் போட்டாச்சு சரியா, அந்த இடத்துல போடாதீங்க. இவங்களுக்கே பார்க்கிங் இருக்குது, உள்ளே வரைக்கும் வண்டி வருது பாருங்கள், உள்ளே வரைக்கும் வண்டி வருது. நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே இல்லைன்னு நினச்சினே நான் அங்கேயே போட்டேன் சரிங்களா. ஸோ அந்த தவறு பண்ணாதீங்க. இங்கே வரும் 25 ருபீஸ், அங்கே 30 ருபீஸு. ஆனால் இங்கே என்னென்னா உள்ளே வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், உள்ளே வரைக்கும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. வாங்க ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, ஆனால் குளிக்கலாம் தான் வந்திருக்கோம். ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன கதைன்னு தெரியல. ஆனால் செம்ம வெயில், காஞ்சி கருவாடாக இருக்கும் 2 பேரும். அதனால் குளிச்சே ஆகணும். ஏன்னா 2 நாளாக நாங்கள் வெறும் ஆற்று தண்ணிலேயே நல்லா சூப்பராக குளிச்சிருக்கோம் சரிங்களா. இன்றைக்கு அதே இருந்தால் ஓகே, சோப்பு கீப்பெல்லாம் போட்டு குளிக்கணும். என்ன கதை பார்க்கலாம். இது நாங்களே வச்சுக்கணுமா? ஆமாம். ஓகே, எங்கே போடுறது? பேக் இல்லை. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே என்னென்னா மக்களே, ஹேங்கிங் பிரிட்ஜினோட இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே அந்த இது இப்போ ஒரு இது போச்சுல, ரிவரோட இதில் தான் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம், கேள்வி எங்கே என்ன நான் பாட போகிறோம்? பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் சைடு சொன்னோம். அப்படியா? பிரிட்ஜா? மேலே போகணும். ஓகே, ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே. ஓகே, பாருங்கள், இப்படி வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இதில் போனீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு மேலே போகணும். ஆனால் 5:45 கரெக்டாக 5:45 6 o'clockன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 5:45 நாங்கள் கீழே வந்துட்டோன்னா, மேலே எக்ஸிட் ஆகிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் சொல்கிறாங்க, தெரியல. ஸோ அது தெரியல. பாருங்க, கேம் இருக்குது, ஷூட்டிங் கேம் இருக்குது. விஆர் கேமு. ஸோ நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா குழந்தைங்களோட பசங்களோட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். வாட டிக்கெட் கேட்குறா, குளிக்கிற டிக்கெட் ஓகே, தேங்க்யூ. குளிக்க இடம் அங்கே போய் அப்படியே பேசிட்டு போகிறது எடு, வரும்போது வந்து நான் எடுக்கிறேன். ஓகே மக்களே, பாருங்கள் வந்துட்டேன். சி இந்த பிரிட்ஜ் சூப்பராக இருக்குது. பிரிட்ஜ் அந்த பறவை இந்த மாதிரியும் இருக்குடா. மழை வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். யோகா இங்கே குளிக்க முடியாது. யோகா அங்கே பாரு, அதுவும் அங்கே இருக்காங்க, குளிக்க முடியாது. நாங்கள் குளிக்கலான்ற ஒரு யோசனைலாம் வந்திருக்கேன், பட் இங்கே குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது.
பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. தெரியுதா? நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறதுனா பார்க்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது, நேரம் போகிறது தெரியாது. அதனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, போய் குளித்த உடனே நாங்கள் கிளம்பிடணும். ஏன்னா நம்ம மனசு நம்ம கையிலே இல்லை ஆச்சா, ஓடினே இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னா, போகிறோம், குளிக்கிறோம், கிளம்புறோம், அவ்வளோதான். ஏன்னா அங்கேயே இருந்தோன்னா முடியாது. ஏன்னா நாங்கள் மறுபடியும் இங்கேருந்து அங்கே போய் மறுபடியும் நாங்கள் இது பண்ணோம், செட் ஆகிறதுக்கு இல்லை. அவ்வளோ தூரம் போய் கேம்பிங் பண்ணோம். கேம்பிங்க்கு போய் இடத்த பார்க்கணும், இடத்த பார்த்து அங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை. ஸோ ஏன்டா குச்சி வர எப்படி போகிறது? அந்த ஒரு பிரிட்ஜுக்கு தான் அவ்வளோ இதா? ஓகே, சேம் இதே மாதிரி பிரிட்ஜு நாங்கள் மடிக்கேரியில் ஒன்று இருக்குது. மடிக்கேரி தான் கர்நாடகா மடிக்கேரியில் இருக்குது. மடிக்கேரி நீ பெங்களூரில் இருந்தால அங்கேருந்து கூர்கில் தான் இப்போ ரீசெண்டாக தான் போனோம். கூர்கில் இதே மாதிரி ஒரு பிரிட்ஜு இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். பார்க்கிங் எங்கே வரைக்கும் இருக்குதா? இப்போ எங்கே போகிறது நாங்கள்? இப்படியா? ஓகே, இது இன்னொரு ரூட்டு வர்றதுக்கு. இது தெரியலையே நம்மளுக்கு. ஓ, இது எப்படி வில்லேஜ் அந்த சைட்லேருந்து வேறு ஊர்லேருந்து பாருங்கள் எல்லாம் வரும். கேரளா வண்டி தான் இருக்குது, கர்நாடகா ஒன்றுமே இல்லை, தமிழ்நாடு இல்லை. டாய்லெட் பிளாக்கு லேடிஸ் நல்லா இருக்குப்பா இடம். ஸோ மக்களை கையெல்லாம் வலிக்கிறா சாமி, அப்படியே பேசிட்டு முடிக்கலாம். இப்போது எப்படி போகிறது? குளிக்க போகணும். இப்படியா? பார்க்கலாம். க்ளோஸ்ட் அந்த சைடுன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம். ஏன்னா தெரியுமா மக்களை, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரினா கூகுள் மேப்பை போட்டு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், என்ட்ரி ஆன உடனே மேப்பில் பார்த்துட்டோம் எங்கே போகணும் எப்படின்னு. அதை பார்த்துட்டு தான் அதுக்கு முன்னாடி நான் டென்ட்டு புக் பண்ணிட்டேன். இல்லை அதுக்கு முன்னாடியே போய் ஸ்டே புக் பண்ணிட்டேன். வரும்போதே புக் பண்ணிவிட்டு மெயினாக டென்ட்டு தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், கார் அங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு காரில் இருந்து தான் வெளியே வந்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அங்கேயே குக் பண்ணிட்டு தானே சாப்பிட்றது. ஸோ எப்படி பிளான் பண்ணோம், இப்போ மெயினாக குளிக்கணும், தண்ணியாக பார்க்கணும், தண்ணியில் உடம்பு தனியாக வைக்கணும், அதுதான் மெயின் திங்கு. அது அப்படியே. ஸோ அங்கே போய் அங்கே புக் பண்ணிவிட்டு தான் நான் இங்கே வர்றதா இல்லையான்னு பிளான் பண்ணேன். இப்போ அங்கே புக் பண்ண உடனே எனக்கு ஐடியா வந்துச்சு, சரி இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாலம் இருந்துச்சு. நமக்கு தெரியவே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இது தெரியவே தெரியாது இங்கே பாலம் இருக்கிறது. கூகுளில் தான் பார்த்தேன். கூகுளில் பார்த்து சரி ஓகே நல்லா இருக்காமேன்னு தான் வந்தது. ஸோ இங்கே குளிக்கிறதுன்னா இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள். சின்ன பசங்களுக்கு இருக்கா, அவ்வளோதான். போகலாமா? சரி மக்களை, இங்கே வரும் சின்ன பசங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம், தண்ணி ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது. நான் யோசித்தேன் ஜஸ்ட்டு ஸ்கிப்பு போயிருப்பேன் தண்ணி உள்ள, பிகாஸ் ஆஃப் ஷூ. நான் போட்டிருக்க மொக்க ஷூவை மாற்றணும் இல்லை, ஷூ இருக்குது, நான் போடலை, அப்படியே வந்துட்டேன். ஏப்படா இந்த மாதிரி ட்ரக்கிங்கு பாறை ஏறணும் இறங்கணுன்னா ப்ளீஸ் ஷூவை போட்டுக்கோங்க. பெட்டர் ட்ரெக்கிங் ஷூ மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போகிறது பெட்டர். அங்கே பசங்க இருக்காங்க பாரு, அங்கே போகலாம் பாருங்க. அதான் பசங்க இருக்கானுங்க, பசங்க குளிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கேயே போயிட்டு நாங்களும் ஒரு குளியலை போட்டு வரலாம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நான் சோலோ தான் ட்ராவல் பண்ணுவேன்.
இந்த வாட்டி சோலோ தான் போயிட்டுருந்தேன். யோகான்னு என் சப்ஸ்கிரைபரு தெரிஞ்ச பையன் நானும் ஜாயின் ஆகிறேன்னு சொன்னான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வரணுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. அப்படியே வரணுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப பேரெலாம் இல்லை, சூஸ் பண்ணிட்டு தான் போகிறது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ இது பெரிய இடம். இங்கெல்லாம் சர்க்கஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க பசங்க. தண்ணியிலே கால் உள்ள கையை வெளியேன்னு ஆட்டம் மூட்டமாக இருக்கும் இடம். பசங்க ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. நாங்களும் ஃபன் பண்ணால் தான் வந்திருக்கோம். லெட்ஸ் இங்கே இருக்கா இல்லை அந்த சைடு போகலாமா தெரிய மாட்டேங்குது. போகலாமா? யோகா அந்த சைடு கூப்பிட்றான், அப்படி போகலாம். ஸோ இங்கே இருக்க இடம், இங்கே இருக்க இடம் இல்லையா? ஓகே மக்களே, நம்மளுக்குன்னு ஒரு இடம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கச்சிச்சுன்னா அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னாடா கொடுத்தோம் இருக்க இங்கேயா போடாடி. இங்கே எப்படி தண்ணி அவங்க சோப்பெல்லாம் நாங்கள் போட்டோன்னா தண்ணி கீழே போயிட்டு. இது நல்லா இருக்கே. அதான் ஓகேவா? ஆமாம், நல்ல தண்ணி தான். அங்கேருந்து வருது, வந்து ஒழுங்கி போகிறது எல்லாம். இங்கேருந்து போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆமாம், இங்கே வரைக்கும் போங்க, அது நெக்ஸ்ட் போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம். அங்கே நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க யோகா, அப்படி தான் சொல்லுவானுங்க. ஆமாம் ஆமாம், ரிட்டன் உள்ளே இல்லை, போகிறவங்க 100% போய் தானே ஆகணும். டிக்கெட்டில் பார்ப்பானுங்க எவ்வளோ பேர் வந்திருக்கானுங்க, போயிருக்கானுங்க. எக்ஸிட் என்ட்ரி. இதோ இங்கேயே யூஸ் பண்ணலாம், வா. நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் குளிக்க போகிறோம். ஆழமே இல்லை. ஓகேடா யோகா, ஆழம் இல்லை, நாங்கள் குளிக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, இதை வைக்கிறது ஷூ வச்சுட்டு ஷூ உள்ளே வச்சு குளிக்க ரெடி. நான் ரெடி தான். வரவா அண்ணன், நான் குளிக்க வரவா. கேமரா திருப்பி இல்லை இங்கே. கேமரா திருப்பி இல்லை. ஓகே, மேலே உட்காந்தா ஜில்லுன்னு இருக்கு. எல்லாம் கிளம்பிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான். சீக்கிரம் கிளம்பலாம். நம்ம அதான் கண்ட்ரி என்ட்ரன்ஸில் ஒரு போட். போயிடுங்கடா தம்பிங்கடா, அவங்க வேறவங்க வந்தால் போது. மஞ்சள் வாசம் அடிக்குது. மஞ்சள் வாசம் கேக்கிட்டாங்க. ஓ அப்பா சூப்பராக இருக்குது. காய்ஸ் வாங்க, நீங்களும் வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி மழை வந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக ரொம்பிடும், அப்போ குளிக்க முடியாது.
இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் குளிக்கலாம். பாருங்கள் பின்னாடி அங்கே ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை தான் நாங்கள் தாண்டி வந்தேன். இப்போ அந்த பிரிட்ஜில் இருந்து தான் நாங்கள் வந்து இப்படி வந்து குளிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வரணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், காமாக வாங்க. மெயினாக நான் மறுபடியும் சொல்கிறது, என்னோடய ஒரே ஒரு திங்கு, சோலோவாக வாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஓகேவா? அப்போது மன நிம்மதியோடு ஃபுல்லாக க்ளீனாக போவீங்க. அவ்வளோதான். மீன் ஆக்சுவலி நிஜமாக சொல்கிறேன், மீன் காலுக்கு மசாஜ் கொடுக்குது, ஃபிஷ் மசாஜ் பண்ணுது எனக்கு. நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஜாலியாக. ஓகே, உங்களுக்கும் ஃப்ரீயாக ஃபிஷ் மசாஜ் வேணும்னா லெக் மசாஜ், பாடி மசாஜ் எல்லாமே மசாஜ் கிடைக்குங்க. வந்தீங்கன்னா என்ன, நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பண்ணிக்கோங்க, எல்லாம் கால்குலேட் பண்ணி வாங்க. நான் வந்திருக்கோம், ஓகேவா? திஸ் இஸ் டே 3 வித் நெல்லு கட்ஸ், ஓகேவா? 3rd டே வித் நெல்லு கட். டே 3 ஆஃப் என்ன, டே 3 ஆஃப் ட்ராவலிங் இன் கார் கேம்பிங், கார் கேம்பிங் ட்ராவலிங் கரெக்டாக? கார் கேம்பிங் ட்ராவலிங், 3rd டே ஆஃப் கார் கேம்பிங் ட்ராவலிங் இது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைனாலும் பார்த்துட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு பாய் மச்சான்னு போயிடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணுன்னா, இப்போ நான் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். யோகா என்னோடய ஃபாலோவரு, என்னோடய ஃப்ரெண்டு, அவன் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ வந்தால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் செலக்டட் பீப்புள்ஸ் மட்டுமே. ஓகே, நான் ப்ரொஃபைலாக பார்ப்போம், எப்படி இருக்கீங்க, உங்கள் பேக்ரவுண்டுன்னா அந்த மாதிரி இல்லை, என்ன வேலை பண்ணுறீங்க, என்ன ஸ்டூடெண்ட்ஸ்னால் நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால இல்லை. ஓகேவா? உங்களுக்கு கண்டென்ட்டு, நீங்கள் ட்ராவல் ஃபஸ்ட்டே பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறது தமிழ்நாடு அண்ட் கேரளா, நெக்ஸ்ட்டு ஆந்திரா அண்ட் நார்த் இந்தியா. ஓகேவா? நார்த் இந்தியா ஃபுல்லாக, இமாச்சல் பிரதேஷ், தென் லடாக், இது தான் பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக. ஸோ இதை தான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். தென் யோகா பேசுவோம் இப்போ. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நெல்லூர் ரோடு சேர்ந்து டே 3. நேற்றுக்கு வால்பாறையில் இருந்தோம், இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் வால்பாறையிலேருந்து கிளம்பி சோலையார் டேம் வந்தோம். சோலையார் டேம்லேருந்து அப்படியே இப்போ கீழே இறங்கி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அங்கே பார்த்தோம். அப்புறம் அப்படியே வர்ற வழியில் அதுக்கு முன்னாடியே செக் போஸ்ட் விட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு காரிலேயே லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம். அப்படியே கீழே வந்தோம். வர்ற வழியில் குளிக்கிறதுக்கெல்லாம் அலௌட் இல்லை, நீங்கள் அதை நம்பி அங்கே போயிடாதீங்க. இல்லை நீங்கள் சனி ஞாயிறில் வந்தீங்கன்னா குளிக்க முடியாது அதிரப்பள்ளியிலான சனி ஞாயிறில். அதனால் நாங்கள் இப்போ அப்படியே இங்கே கீழே வந்து சாவக்காடு ரிவரில் வந்து சாலக்குடியா, ஆமாம், ஏதோ சாலக்குடியோ, அது கீழே நாங்கள் டெக்ஸ்ட்டில் போட்டுறோம். ஆமாம், அதில் கீழே இங்கே இறங்கி வந்து அந்த பாலத்து வழியாக நடந்து வந்து கீழே குளிச்சுட்டு இன்னும் ரிட்டர்ன் கீழே போகணும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 வரைக்கும். அதனால் எல்லாம் பார்த்து அந்த டைமிங் பார்த்து வந்துடுங்க. இன்னொன்று, இங்கே உள்ளேயே நீங்கள் வண்டி கொண்டு வரலாம். ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்கிங் நீங்கள் போக வேண்டியது கிடையாது, அது பஸ் பார்க்கிங். இங்கே இடம் இல்லைனா தான் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிக்கோங்க. அங்கே 30 ரூபா, இங்கே 25 ரூபா. அதனால் பார்த்து இங்கே உள்ளே வந்து நின்றுக்கோங்க. டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். ஒரு 5000 வருஷத்துக்கு இயற்கை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் நம்மளால். என்ன நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? 5000 வருஷத்துக்கு இயற்கையாக காப்பாற்றுவானா? எப்படி? ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலால். இப்போ வந்து ரொம்பிடுச்சு ஃபஸ்ட்டு, இப்போவே ரொம்பி முடிஞ்சு போச்சு உலகமே. ஆனால் சார் 5000 வருஷத்துக்கு காப்பாற்ற போகிறார் இப்போது. சரி, நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம், சரிங்களா? இது அதிகமாக இருந்துருப்ப மீன் வந்து இங்கே அக்கல்ல இங்கெங்கெல்லாம் கிடைக்குது, புடுக்குன்னு ஷாக் ஆகுது. சரி, போகலாமா? இதை வச்சுட்டு வரலாமா? கையிலண்ணா முடியாதா? கையில் வச்சுட்டு வர முடியாதுல்ல? அப்படி மேலே வரணும், இங்கே வர முடியாது. ஓகே, நான் இப்படியே போகிறேன். அவன் அப்படி போவான், நான் இப்படி போகிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு குளியல் முடித்து விட்டது. டே 3 ஆஃப்
டே 3 குளியல். நேற்று டே 1 டே 2 முடிஞ்சிடுச்சு. டே 3 குளியல், அதுவும் லேக்காக தான். இன்றைக்கி நான் டிசைட் பண்ணிக்கிறது என்னன்னா, எங்கேயும் இல்லை, வெளியே தான் குளிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வெளியே தான் குளிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். முடிஞ்சிச்சுப்பா. மூஞ்சிக்கு டேன் ஆகி ரொம்ப கிடந்துச்சு. இப்போ சூப்பர் நினைக்கிறேன். போகுது. ஓகே, அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் பேசுகிறேன் உங்க கூட. மக்களே, லாஸ்ட்டாக குளிச்சாச்சு. காலில் இருந்து சுற்றி இடத்த தேடி லாஸ்ட்டில் சாலக்குடியில் வந்து இந்த அழகான ஒரு இடத்துல சூப்பராக ஹாட் பாத். ஆக்சுவலி சொல்லணுன்னா நான் செம்ம சில்லுன்னு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சைடில் சூடாக இருக்குது. பிகாஸ் பாறை ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், பாறை ரொம்ப சூடாக இருக்குது வெயிலுக்கு. அதனால் ஒரு சைடில் கோல்டாக இருக்குது, இன்னொரு சைடு ஹாட்டாக இருக்குது. அதனாலேயே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம், கோல்டு வாட்டரில் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி பாத்து டப்பு கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு பாத்து டப்பில் பாத்து டப்பு எப்படி சொல்கிறது, செம்மையாக ஒரு பெரிய பாத்து டப்பில், நேச்சரில் பாத்து டப்பில் குளிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வரணுன்னா கரெக்டாக காலைல 9:30 ஈவினிங் 5:45 ஈவினிங் 5:45 வரைக்கும் தான். ஸோ அந்த டைமுக்குள்ளேயே வாங்க, அப்போ தான் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா 5:45க்கு அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்களும் வாங்க, ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இல்லை, ஸோ இங்கே வந்து நாங்கள் குளித்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி டென்ட் ஸ்டேக்கு ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி டென்ட் ஸ்டேக்கு சொல்லியிருக்கேன். அங்கே போய் செக்இன் பண்ணணும். செக்இன்னா போய் கேட்கணும் எப்படி என்னன்னு, அதையும் போய் சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஃபேமிலியோட இந்த லீவு நாளை பசங்களுக்கு, மெயினாக பசங்களுக்கு லீவு நாள் ஒரு 10-12 நாள் இருக்கும். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பேச்சுலராக வாங்க. இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா உங்களுக்கு எப்போ முடியுதோ ரொம்ப கேப் எடுக்காமல் செப்பரேட்டாக சோலோவாக வெளியே வாங்க. ஒரு சாட்டர்டே சண்டே கிடைச்சாலும் சோலோவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போது சோலோவாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸு ஓகே, பட் அது ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் எப்படின்னா, அது வந்தால் தான் தெரியும். நேச்சரில் வந்து சோலோவாக நீங்கள் இருக்கும்போது அதோட ஃபன்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுவுமே யோசிக்காமல், ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நெட்வொர்க் இல்லை, ப்ளஸில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கிறது தெரியுமா. நான் இப்போது வீட்டில் இருந்து கிளம்பி வந்து கரெக்டாக சொல்லணுன்னா 5th டே. பட் இது வரைக்கும் ஒரு ரீல் பார்க்க முடியல. நைட்டு போகிறது, கேம்ப் பண்ணுறது, தூங்குறது, வீடியோ போய்ட்டு நம்மளோட வீடியோவே நான் எடிட் பண்ணி போட முடியல. அவ்வளோ ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா அது உங்களோட கம்ஃபர்டபுள், யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, இருங்க. ஆனால் என்னோடய மெயின், நான் யோசிக்கிறது எப்போவும் சோலோவாக போகணும். அப்போது அந்த ட்ராவலிங்கில் இருக்கிற கிக்கே வேறு. நீங்கள் மட்டும் வரும்போது என்ன ஆகுன்னா, எதுவுமே யோசிக்க தோணாது உங்களுக்கு. உங்களை மட்டும்தான் யோசிக்க தோணும். வீட்டில் இருப்பாங்க, ஃபேமிலி இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், எல்லாம் வேணா இருக்கலாம். நீங்கள் சோலோவாக இருக்கும்போது உங்களுக்கு தோன்றுறது ஒன்று, நீங்கள் எங்கே இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, சாமாவில் இந்த மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி இப்போ இருக்கிறது ஓகே. பட்